ஒரு நல்ல காரசாரமான சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் பவுடர் அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கருகாப்பில் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி பவுடர் அரைச்சுக்கோங்க. இப்போ கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 6 வரமிளகாய விதை எடுத்து சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா மொட்டு மொட்டா தொளிச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை உள்ள சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. சிக்கன் அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா பழுத்த ஒரு தக்காளியை கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன்ல சேர்த்திருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கிற மசாலா உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். இப்போ நம்ம ஃபைனலா பண்ண போற டெம்பரிங் தான் கிரேவிக்கு அல்டிமேட் ஃபிளேவரையும் டேஸ்டியும் கொடுக்கும். ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியா கட் பண்ண 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா தாளிச்சு கிரேவில சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.